ஒரு நம்பிக்கை சாமி. சாமியே சரணம் வைப்பேன். எங்கள் குருசாமி, எங்களுக்கு எல்லாருக்குமே குருசாமி இவர் தான் இந்த வருஷம். ஓகே, பேரூரத்தோடு போகிற பாதை இது. சாமி குருசாமி எங்களுக்கு எல்லாருக்கும் பொறி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம் சாமி சரணம். அது மீனுக்கு போடுறது. சாமியே சரணம். சாமி சொல்லுங்க. கோழிக்காவை செக் போஸ்ட் வந்துட்டோம். ஆமாம், அடர்ந்த வனப்பகுதி இதுதான். ஆரம்ப பகுதிக்குள் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சாமிகளுக்கு வேலைக்கு சாமிகளுக்கு சாப்பாடும் டிஃபனும் கரெக்டாக கொடுத்து ஹெல்த்தியாக வச்சு ஐயப்பன் ஒரு வில்லனாக மாறி முடிவெடுத்ததாக நம்ம இதில் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நான் உங்களுக்காக நோக்கி தான் நான் தவறு இருக்கணும். உங்கள் பக்கத்தில் எனக்கு கோவில் ஒன்று வரம் வாங்கிடுறாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதை தாண்டிட்டு இருக்கோம். நான் அப்போ தான் 7 மணிக்கு திறக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் திறக்கலை. மாலை 4:30 மணிக்கே மூடிட்டு கடைக்காரர்கிட்ட வருமானத்தை 5000 ரூபா ஒரு நாளைக்கு வாங்கிக்கின்னு 4:30 மணிக்கே மூடிடுறாங்க. இது எந்த விதத்தில் நாங்கள் கால் கடுக்கு அழுதாமலை ஏறி கல்யாணங்குண்டெல்லாம் வந்து இருக்கோம். பெரிய மரசாமி எவ்வளோ பெருசு. சாமி சாமி எப்படி இருக்கு பாருங்க சாமி பாதை. வழுக்கு சாமி. ஏய் சாமி, ஏன் சாமி? சுவாமி சரணம் ஐயப்பா. வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. நாங்கள் இந்த வருஷத்துக்கான சபரிமலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த லாஸ்ட்டாக ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்கோம் எங்கள் குருசாமி. நாங்கள் 4 பேரும் ஒன்றா போகிறோம். காலையில் வெள்ளன 6 மணிக்கெலாம் இருமுடி கட்டியாச்சு. இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். சாமி சரணம். ட்ரெயின் ட்ராவல்லாம் முடித்து காலையில் எரிமலை வந்துவிட்டோம். எல்லோரும் உடனே குளிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். குருசாமியோட சாமி சரணம். இவர் தான் குருசாமி, ராஜ்குமார் சாமி. அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். எரிமலையிலேருந்து இங்கே பேட்டை துள்ளிக்கிட்டு இருக்காங்க. சில சாமிகள் பேட்டை துள்ளுவாங்க. இதுதான் வந்து எரிமலையில் தான் பேட்டை துள்ளுவாங்க. சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. எரிமலையிலேருந்து நல்லபடியாக பயணத்தை தொடங்கியாச்சு சாமி. பாருங்கள், எரிமலையிலேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நடந்து போயிட்டுருக்கோம் பெரிய பாதைக்கு ஐயனுக்கான. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமியின் நெருங்கிய நண்பர் வாவர் சுவாமி, அவரை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம அப்படியே நடைப்பயணத்தை மேற்கொள்கிறோம். சுவாமி சரணம். நம்பிக்கை நம்பிக்கை சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம்.
அப்படியே இப்போ தான் வந்து எருமேலி வழியாக பெரிய பாதை பிடிச்சி இப்படி தான் போயிட்டுருக்கோம் சாமி. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், சாமியே சரணம், சாமியே சரணமே அப்பா. வாவரை தொழுதுட்டு இப்போ தான் வந்து தர்மசாஸ்தா கும்பிட்டுட்டு ஐயப்பன் மகிஷாசுர மர்த்தினியை வதம் பண்ண வேலை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பெரிய பாதை வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம். சாமி சரணம், சாமி. இப்போ பெரிய பாதை போயிட்டுருக்கோம். அடுத்து கோழிக்காவு செக் போஸ்ட்டு, அதை நான் காட்டுறேன். கோழிக்காவு செக் போஸ்ட்டு காட்டுறேன். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால என்னால் வீடியோ இப்போ எடுக்க முடியல. அடுத்து அப்படியே நான் வந்து எரிமேலி டவுன் முடிச்சுட்டு அப்படியே எரிமேலியோட காட்டுப்பாதை வரும், அங்கே நான் காட்டுறேன் பாருங்கள். சாமி சரணம். ஒரு 6 வருஷம் ஒரு பயணம் பண்ண சாமி வர்றாரு. சாமி இப்போ நம்ம எரிமேலியில் போயிட்டுருக்கோம், எரிமேலி சிட்டி டவுனில் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எரிமேலி காட்டுப்பாதை வரும். அதுக்கப்புறம் என்ன சாமி வரும்? பெரியவந்தோடு. பெரியவந்தோடு. அதுக்கப்புறம் தான் கோழிக்காவு செக் போஸ்ட்டா? செக் போஸ்ட். சரி சாமி. அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம்னா காலைகட்டி தாண்டோன்னு அழுதாமலை ஏற்றம். ஓகே. கல்லிலும் குன்று, இஞ்சிபாறை கோட்டை, உடும்பாறை கோட்டை, குழி, தேழன் தோன்று, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியான வட்டம், பம்பா நதி, அப்பாச்சிமேடு, நீலிமலை ஏற்றம், 18ஆம் படிக்குடி நாதம், சுவாமியே சரணம் ஐயப்பா, மஞ்சமாதா திருவருள் சொன்னது அடைய. நாளை மாலை 6 மணிக்கு தரிசனம், ஐயனுடைய தரிசனம். இப்போ சாமி வந்து பல வருஷமாக பெரியபாலை வந்திருக்காரு. இப்போ நான் வந்து தொடர்ந்து இது 2வது வருஷமாக பெரியபாலை வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு இன்னும் தெரியாத தகவலெலாம் சாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது. போன வாரம் சில சாமிகள் நண்பர்கள் போனாங்க, பயங்கர மழை. குருசாமி முன்னாடி போயிட்டுருக்காரு. சாமியை சண்டை வைப்பேன். எங்கள் குருசாமி, எங்களுக்கு எல்லாருக்குமே குருசாமி இவர் தான். இந்த வருஷம் 20வது வருஷம் அவருக்கு. சாமி, குருசாமி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் குருசாமி. பெரிய பாதையில் ஐயனை காண்றீங்க. ஐயனை காண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அவரை பார்த்துட்டு வர சொல்ல அதை விட மகிழ்ச்சற்ற இன்பத்தை அவர் கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் 18 வருஷமாக நான் பெரிய பாதையிலேயே வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? எல்லா ஐயனை கும்பிடுங்க, எல்லாம் நல்லாவே நடக்கும். சந்தோஷமாக வாங்க. சிம்பிளான ஆளுங்க இந்த குருசாமி. எதுவும் அலட்டிக்க மாட்டார். நான் தான் குருசாமிங்கிற இதெல்லாம் பண்ணிக்க மாட்டார். பக்தர்களோட நம்மளோட ஒன்றா இருந்து, நம்முடைய குரு வந்து ஐயப்பன். அதுதான் அவரோட கான்செப்ட். குருவின் குருவே ஐயப்பன். ஆமாம். நம்மளை நல்லா அனுசரித்து நல்லா கூட்டிகிட்டு போவார் சாமி குருசாமி. ஓகே. பேரூரத்தோடு போகிற பாதை இது. அதுதான் இதே ரூட்டு தான். இதே ரூட்டு தான். இங்கே கொஞ்சம் பக்கத்தில் காடு இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது சாமி. ஆமாம். சாமி வரல பாரு, ரப்பர் தோட்டம். காலையில் வந்தீங்கன்னா வெயில் இருக்காது. மத்தியான டைமில் வந்தீங்கன்னா நடக்க முடியாது சாமி. ஃபுல்லாக வெயிலில் சூடு ஜாஸ்தி இருக்கும். இதான் வந்து எருமேலி டு பம்பா மெயின் ரோட். சாமி சரணம். நடைபாதை ரைட்டில் இந்த போட்டிருக்காங்க. சாமி நேராக போனால் குமுளி, ரைட்டில் போனால் சபரிமலை. போர்டு போட்டுருக்கு பாருங்க. இப்படி போவோம், சபரிமலை போர்டு போட்டுருக்கு. இப்படி போனால் குமுளி நேராக போவோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எரிமேலியோட மெயின் எரிமேலி டவுனோட எண்டை வந்துட்டோம். இந்த ரோடு லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடு போனீங்கன்னா குமுளி, இங்கே போனால் சபரிமலை. ரைட் சைடில் போனால் சபரிமலை, பம்பா. நேராக போனால் குமுளி சாமி. இப்போ நம்ம வந்துட்டு நேராக போய் இது மீனுக்கு பொறி போடுறோம் சாமி. பேரெடுத்தோடு வந்து பொறி போட்டு போகணும். பேரெடுத்தோடு ஜங்ஷன் சாமி. ஆமாம், பேரெடுத்தோடு ஜங்ஷன் சாமி. நம்ம கூட வர்ற சாமி வந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறாரு. சொல்லுங்கள் சாமி. வாங்க சாமி. சாமி வணக்கம் சாமி. சாமி சரணம். இதான் நம்ம சாமியோட வர்றது பெரிய பாதை மொதல் வருஷம் சாமி. நல்லா இருக்கு சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கோம். இனிமேல் போக தெரியும், பார்க்கலாம். சாமி இது எத்தனை வருஷம் சாமி? 3 வருஷமா? எனக்கு இது 5வது வருஷம் சாமி. இல்லை 2வது வருஷமா பெரிய பாதை. தொடர்ந்து பெரிய பாதை தொடர்ந்து 2வது வருஷம். சரி, ஓகே. இந்தா இருக்குதா சாமி? பொறி வாங்கிக்கங்க சாமி. இந்தாங்க பொறி கொடுங்க சாமி. குருசாமி எங்களை எல்லாருக்கும் பொறி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம் சாமி சரணம். அது மீனுக்கு போடுறது வந்து அது என்ன சாஸ்திரம்னா,
ஐயப்பன் வந்து அவர் கொண்டு வந்த அரிசியை அதாவது அவர் சூடு பண்ணி மீன் வந்து அப்படியே திங்க முடியாதுன்னு பொரியாக்கி அதை கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஆற்றில் ஓடுற மீன்களுக்கு பொரி போட்டு நம்ம வணங்கி ஐயப்பனை வழிபடுறோம் சாமி. இதுதான் அந்த பொரி போடுறதோட வரலாறு. அதுதான் வந்து சாதாரண நம்ம அரிசி பொரி கிடையாது, நெல்லை பொரிக்கிறது. நெற்பொரி. ஆமாம், சாமிக்கு பொரி போடுறோம். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. இந்த மீனுக்கெல்லாம் பொரி போடுறோம். இதுதான் நாங்கள் ஏறுற முதல் ஏற்றம். ஒவ்வொரு வருஷமும் ஏற நாங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போயிட்டே இருப்போம். பக்தர்கள் அனைவருமே அப்படி தான். ஐயப்பனை நினச்ச ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு 18 படி ஏறி வேண்டுதல் வச்சா 18 படி ஏறி வேண்டுதலை வச்சா நிறைவேற்றி கொடுக்காம ஐயப்பன் விடவே மாட்டார். அதுதான் ஐயப்பனோட சக்தி. சாமியே சரணம் ஐயப்பா. சுற்றி பைனாப்பிள் தோட்டம், சுற்றி பைனாப்பிள் தோட்டம் சாமி. எஸ்டேட் பைனாப்பிள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மகாதேவா தேவி டெம்பிள். இதை நீங்கள் வழிபட்டு தொடர்ந்து நடைப்பயணத்தை மேற்கொள்ளலாம். இங்கே வந்து ஒரு பெரிய சிவன் சிலை இருக்குது. சிவனை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு செல்லலாம். இங்கே நன்கொடை கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு. இங்கே வந்து கஞ்சியும் ஊறுகாயும் தருவாங்க. அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அதை நீங்கள் வந்து எழுதலாம். எழுதினோம்னா அந்த மைக்கில் ஒன்று பண்ணுவாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்குது. நல்ல காட்சி அளிக்குது சிவன். அதனை தொடர்ந்து நம்ம பார்க்குறது முருகன் டெம்பிள். முருகன் சிலை இருக்கும். முருகன் அவங்களுடைய வணங்கிட்டு முருகன், நாகர்சாமி எல்லா சாமியும் இருக்குதுல, நீங்கள் வணங்கிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் நடைப்பயணத்தை தொடங்கலாம். இது நம்ம பார்க்குறது கிருஷ்ணர் கோயில். இது ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்குது. இதையும் வழிபடலாம். தொடர்ந்து வழிபட்டு நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். சுவாமி சரணம். நாகர்சாமி, நாகம்மா தேவி இதையும் வணங்கிட்டு நீங்கள் சாமியை சுற்றி வரலாம். பார்க்காதவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த இடங்கள்லாம் போய் எளிமையாக அமைதியாக ஐயப்பன் நமக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த இடத்துல. சுவாமியே சரணம் ஐயப்பா. இது வந்து இரும்பொனி கரால இருக்க பாலபத்ர தேவி டெம்பிள். இங்கேயும் வந்து சோறும் கஞ்சியும் ஊறுகாயும் அன்னதானமாக போடுறாங்க. பக்தர்கள் வேணுங்கிறவங்க சாப்பிட்டு பசியாறிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இங்கேயும் ஐயப்பன் நமக்கு காட்சியளிக்கிறாரு. மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வணங்கிட்டு நீங்கள் உங்களோட பெரிய பாதை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து முருகர் சாமி. முருகன் சாமியை வணங்கிட்டு நம்ம தொடர்ந்து நடைப்பயணத்தை மேற்கொள்ளலாம். இங்கே ஒரு ஐயப்பன் கூட இருக்குது, அதையும் நம்ம கும்பிட்டுக்கலாம். இந்த சாமியில் வந்து பெரிய பாதையில் போகிற இருக்கிற கோயில்கள் இதெல்லாம் வந்து வழிபட்டுட்டு போனால் நமக்கு நல்லது. நார்மலாக ஓப்பன் டைம் க்ளோசிங் டைம்லாம் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு போகணும். சிலது நட சாத்தியிருக்கும், சிலது ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருந்தால் சாமி கும்பிட்டுக்கலாம், நட சாத்தியிருந்தால் சும்மா சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சுற்றிட்டு நம்மோடு அடுத்து தொடர்ந்து நடைப்பயணத்தை மேற்கொள்ளலாம் சாமி. இது மாதிரி என்னென்ன போகிற வழியில் நிறையா கோயில் இருக்கும். அடுத்து வர்றது வந்து களை கட்டி வரும், அதை பார்ப்போம் என்னென்னு. சாமி சொல்லுங்கள். கோழிக்காவை செக் போஸ்ட் வந்துட்டோம். ஆமாம், அடர்ந்த வனப்பகுதி இதுதான் ஆரம்பம். பகுதிக்குள் நுழைகிறோம். ஐயப்பனோட புண்ணிய பூங்காவனம் ஆரம்பம். ஆரம்பம். அவர் அருளாசையோடு அடி எடுத்து வைக்கின்றோம். காடு கோழிக்காவு செக் போஸ்ட். எங்கள் ராஜ்குமார் சாமி வழி நடத்துகிறார். அவர் என்றென்றும் நீடும் ஆண்டு காலம் வாழ்க. மதுசூதன் ஐயாவுடைய மச்சானவர்கள். கோழிக்காவு செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இங்கே ஒரு ஆக்சிஜன் பார்லர் இருக்குது. சுவாச கோளாறுகள் உள்ளவங்க அந்த ஆக்சிஜன் பார்லரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. நீங்கள் வேணால் பார்க்கலாம். அந்த அனந்தேவான இந்த பக்கம் சூடல் இது வைக்கிறாங்க சொல்லுங்கள், வேர்க்கடலை. சாமி பாதை எப்படி இருக்கு பாருங்கள். புண்ணிய பூங்காவனம், ஐயப்பனின் வனம்,
ஐயப்பன் சென்ற வனப்பாதை, பெருவழிப்பாதை, புலிப்பாலை எடுப்பதற்காக ஐயப்பன் சென்ற வனப்பாதை. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. பாருங்கள் சாமி எவ்வளோ அடர்ந்த வனப்பாதை. சாயங்காலம் யானைலாம் வரும். அடர்ந்த வனப்பகுதி. இப்போ நம்ம காளைக்கட்டு நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அடர்ந்த வனப்பகுதி. சுற்றி பாருங்கள் காடுல. என்னால் மூச்சு வாங்குது, நடக்க முடியல. சாமி சரணம். கும்பலிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கிளம்புனேன். சாயந்தரம் 5 மணிக்கு சன்னிதானத்துக்கு போயிட்டேன்னா இது சேராட்டில் போயிடுறேன் சாமிடுவோம். கமெண்ட்ஸ் கரெக்டு தான். எவ்வளோ சாமி கொடுத்தா அடுத்த கமெண்ட் வரும். சேராட்டாக்கு எவ்வளோ கொடுத்த, எங்கே எவ்வளோ கொடுத்த, எங்கெங்கே இறங்குனேன்? சேராட்டாக்கு 400 ரூபா, ஒரு ஆளுக்கு 100 ரூபா சாமி. 4 பேருக்கு 400. ஓ, இங்கே ஒரு புது விரி போட போகிறாங்க. இது விரியாக இருக்கலாம், இல்லை ஜூஸ் கடையாக இருக்கலாம், இல்லை டீ காஃபி எதுவாக கொண்டு இருக்கலாம். இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி சரணம். போன வருஷம் கோஷ்டிகள் கூட சாமி பேச்சுக்கிட்டே வந்தாச்சு. ஆளுகள் கூட. ஆமாம், நாங்கள் 20-25 பேர் ஒன்றா போனோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இந்த வருஷம் மாதிரி எனக்கு போன வருஷம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. களை கட்டி போயிட்டுருக்கோம். அடர்ந்த வனப்பகுதி. கோழிக்காவு செக் போஸ்ட்டில் நைட் 11 மணியோடு நிப்பாட்டிடுவாங்க. காலை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சாமி சரணம். அடர்ந்த காடு சாமி. பாருங்க மரம்லாம் எவ்வளோ பெருசு. நைட் லைட் வசதிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். லைட். இது பெரிய பாதை சாமி. அது புல்மேட்டு மாடு. இது ரெகுலராக வரதா மரம். அது கூட சாப்பிட வேண்டாம் சாமி. சாமி அப்படி இல்லை. டீ காஃபி எதுவுமே என் பொண்டாட்டி டிஃபனே போடுறதில்ல. இது வேறு கௌரவமாக சொல்லிட்டு. மாமா அவங்களுக்கு என்ன கவலையோ அவ்வளோதான். இல்லை சண்டை போட்டு போயிட்டாங்க அக்கா. ஓ வாவ் வாவ், நல்லா இருக்கே. பூஜைக்கு முன்னே தான் 2 நாளைக்கு முன்னே வந்தாங்க. வாவ். அதனால தான் மெதுவடையாக சுட்டு போட்டு சாமி நான் கொஞ்சம் புண்ணியத்தை தேடுக்கிறேன். சாமிக்கு 1 மாதம் சாப்பாடே போடல. பாருங்க, இதுதான் சாமிகளா. குருசாமியோட வாழ்க்கையில் 42 நாள் நடந்தது தான். அவரே மனம் குமுற சொல்கிறாரு. எல்லாம் கேட்டுங்க. சாமி சரணம். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சாமிகளுக்கு வேலைக்கு சாமிகளுக்கு சாப்பாடும் டிஃபனும் கரெக்டாக கொடுத்து ஹெல்த்தியாக வச்சாக சாப்பிடவில்லை என்றால் வழி மாறி பம்பாவை வண்டி ஏறி பம்பாவில் போய் இறங்கி விடுவோம். அதனால் எல்லாரும் சரியாக சாப்பிட்டு சரியாக ஆரோக்கியமான நல்லா ஆரோக்கியமாக பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். நம்ம தீய பழக்கங்களை விட்டு விடுங்கள். சாமி சரணம். குறிப்பு தீய பழக்கங்களை விட்டு விடுங்கள். இந்த பாக்கு போடுவது, சிகரெட் படிப்பது, இது போன்ற புகையிலை பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீக்கி விட்டு சிறப்பாக வெந்நீரை குடிங்கள். மருந்து சாப்பிடாமல் வாழ்க்கை இயற்கையான ஒற்றி வாழுங்கள். சாமி அந்த இதை பற்றி சொல்லுங்கள் சாமி. எதை பற்றி சாமி? மணி எடுக்கிறதா என்ன? மணி எடுக்கலாம் சாமி. மணி எடுத்தீங்கன்னா அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த மணி எடுத்து 1 மண்டல காலம் 48 நாள் விரதம் இருந்து பாய் படுக்கை படுக்காமல் அதை பூஜை செய்து வந்தீங்கன்னால் உங்களுக்கு கருத்தரித்து மணிகன் என்று பெயர் சூட்டி நீங்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்வீர்கள். சாமி இன்னொரு கொஸ்டின் சாமி. சொல்லுங்க. மணி எடுத்தா கண்டிப்பாக மணிகண்டனாக ஆண் வரிசை மட்டும்தான் வருமா, இல்லை பெண் குழந்தை பிறக்குமா? சார் ஐயப்பா, இது வந்து பிரம்மனுடைய செயல். அவர் விதிகள் என்னப்படியோ பெண்ணோ ஆணோ என்பதை அவர் நிர்ணயிப்பார். குழந்தை என்பது ஐயப்பன் நிர்ணயிப்பார். சரி சாமி. சாமி சார் நல்லது. அப்போ குழந்தை வர வேண்டாம் மட்டும்தான் மணி எடுக்கணும், இல்லாட்டி மற்றபடி மணி எடுக்க தேவை? எடுக்கலாம் சாமி. அனைவருக்கும் தேவையான குழந்தை பேச்சுவார்த்தை சரியாக பேசவில்லை என்றாலும் அந்த பெல்லை எடுத்து 48 நாள் நோன்பு இருந்து அதை வைத்து விட்டு பின்னர் அதை போல் என் குழந்தை நல்ல மழை செல்வன் என்னுடைய மணியண்டன் நன்றாக பேசிவிட்டான் என்றால் மணி உங்களுக்கு நான் கட்டுகிறேன் என்று நீங்கள் கூறுங்கள். சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். கொஞ்ச நேரம் சாமி சரணம் நம்மளோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு. மீண்டும் இன்னும் இதை மாதிரி நேராக டவுட்ஸ் சாமிகிட்ட கேட்போம். இப்போ நாங்கள் காளைக்கட்டு நிலையத்தை நெருங்க போகிறோம். காளைக்கட்டு நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். சிவனோட அருள் பெற போகிறோம்.
அந்த காளை கட்டி நிலையத்தோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து அந்த மகிஷாமர்த்தினியை ஐயப்பன் வந்து வதை பண்ணும்போது அவரோட காளையான வாகனத்தை கட்டி போட்ட இடம் தான் காளை கட்டின்னு சொல்கிறாங்க. குருசாமி அதை பற்றி ஒரு வார்த்தைகள். ஒரு நிமிஷம். ஸோ அதனால் அவர் வந்து கோவில் கொண்டு அங்கே வர பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். போதுமா? அங்கே அவரை வணங்கிட்டு போனால் எந்த ஒரு தடையின்றி அனைவரும் பயணம் செய்யலாம். அவ்வளோதான் வரலாறு சாமி. வரலாறுன்றது முன்னோர்கள் செய்தது, அவ்வளோதான். முன்னோர்கள் என்ன பின்படுத்துகிறாங்களோ அதையும் நம்மளும் பின்படுத்தி வரோம். அந்த காளை கட்டினால தான் அந்த காளை கட்டி. ஆமாம், காளை கட்டின்றது காளையை வந்து அவர் கட்டியிருக்கார் அந்த இடத்துல, கட்டி போட்டிருக்காரு அவரோட வாகனத்தை. ஆமாம், வாகனத்தை வந்து அவருக்கு உதவி கொடுத்துருக்காரு ஐயப்பனுக்கு. ஓகே, அதுதான். மற்றபடி என்ன சாமி? மற்றபடி என்னென்னா சிறப்பு அது வந்து வேற இடம் சாமி. அது வந்து அழுதா, அது அழுதா. ஓகேவா? சரி சாமி. ஆமாம், அது அழுதால போயிட்டு இல்லை சாமி, அவங்கள அந்த கல்லிடும் அது மகிஷாசுரனை மச்சினியை வந்து அது வதம் செய்யறது. புதைச்சடம். அது புதைச்சடம் இல்லை சாமி, அழிச்சாரு. அதோடைய இது உருவம் வந்து பெருசாக ஐயப்பன் வந்து அது வந்து ரொம்ப பெருசாகுது, அளவுக்கு மீறி வளர்றதுனால அவர் கல் எடுத்து மேலே வச்சுட்டாரு. ஸோ கல் எடுத்து போட சொல்ல, ஒவ்வொரு கல்லை எடுத்து போட சொல்ல அந்த கல் மேலே அப்படியே அது உள்ள அமங்கிட்டாங்க அவங்க. அதுதான் மகிஷாசுர மச்சினி, அது அமங்கினது. அதனால தான் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த கல்லை நம்ம போட 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 கெட்டது நம்மளை விட்டு விலகி போகும் சொல்கிறாங்க. சிறப்பு. ஆமாம், நமக்கு நினச்சதும் கூட வரும், கை கூடும் அந்த இடத்துல. ஆமாம், ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துல நடக்கும். சாமி சரணம். சாமி சரணம் சார். எப்படின்னா அது என்ன, அந்த மகிஷாசுரிய அந்த அரைக்கிய வதம் பண்றாருல, அப்போ வந்து அதை இறந்துடுறாங்க. அப்போ இறக்கல சாமி, இறக்கல. இல்லை, அதுதான் அந்த அதோட அந்த பாதாளத்துல போடுறாங்க. ஆனா அவங்களோட உடம்பு மேல கல் எடுத்து போட்டுருக்காங்க. உடம்பு வந்து பெருசாயிட்டே இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு நடனம் ஆட்டம் ஆடி அவர் பாதம் பட்ட உடனே அவர் வந்து அந்த உடல் சாந்தமாயிருது. அந்த அரக்கில இருந்து விடுபட்டவன் தான் மாளிகைபுரத்தம்மன். மாளிகைபுரத்தம்மன். அழகான ஒரு பெண் தோற்றத்தை கொண்டு ஒரு அழகான பெண் தோற்றத்தை கொண்டு ஐயனை வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஆசைப்பட்டதுனால ஐயன் என்ன சொல்றாரு, நான் நித்திய பிரம்மச்சாரி, எனக்கு கல்யாணமே கிடையாது, எனக்கு அந்த ஆசைகளே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நான் உங்களுக்காக நோக்கி தான் நான் தவம் இருக்கணும், உங்க பக்கத்துல எனக்கு கோவில் ஒன்று வரம் வாங்கிடுறாங்க. அப்படின்னா என்னைக்கு கன்னிசாமி வராத இருக்குதோ அப்புறம் அவங்கள திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் எந்த ஆண்டுமே கன்னிசாமிகள் இதுவரை இல்லாத சன்னிதானத்தில் இல்லை. இந்த வருடம் எந்த ஆண்டமாக இருந்தாலும் மேல் கன்னிசாமிகள் நிறைந்து உள்ளன. ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் இருக்க மேனேஜரே இந்த வருஷம் முதல்ல மாலை போட்டிருக்காரு. ஸோ இந்த வருஷமும் மகிஷாசுர மர்த்தினியிலிருந்து விடைபெற்ற மாளிகைபுரத்தம்மனுக்கு இந்த வருஷமும் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி எந்த வருஷமும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐயப்பன் வந்து இதை வந்து தெளிவாக முடிவெடுத்து தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த உலகத்துலேருந்து பிறப்பினம் ஒன்று என்னைக்கு இல்லாமல் போகுதோ அன்னைக்கு வந்து கன்னிசாமி வராமல் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, உலகத்தில் மனித பிறப்பு நிறுத்த முடியாது. அதனால் கன்னிசாமியின் வருகையை நம்மளால் நிறுத்த முடியாது. அதனால் ஐயப்பன் ஒரு வில்லனாக மாறி முடிவெடுத்ததாக இதில் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால் மஞ்சமாதா தேவி மாளிகைபுரத்தம்மன் தேவி வந்து இல்லை பிரம்மச்சாரி இல்லை, அவர் ஒரு வில்லாளி வில்லன் தானே, வில்லாளி வில்லன் வீரமணி கண்டன், அதை சொன்னேன் சாமி. அதாவது அதனால வந்து மாளிகைபுரத்தம்மனுக்கு எந்த வருஷமே வந்து ஒரு வாய்ப்பு இல்லை ஆளுகின்ற அவன். அதே மாதிரி மாளிகைபுரத்தம்மனுக்கு எந்த வருடமே ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்படின்னு, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பக்தர்களாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாமி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமி சரணம். சாமி சரணம். இப்போ நம்ம வந்து காளைக்கட்டியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம். சாமி சரணம். என்ன சாமி, எதனா குடிக்கிறீங்களா? இல்லை சாமி, வாங்க சாமி, போயிட்டு இங்கெல்லாம் நாங்கள் டயர்ட் ஆக மாட்டோம் சாமி. அதுக்கெலாம் இடம் இருக்குது. அடர்ந்த வனப்பகுதி. இப்பொழுதே பாருங்கள், காட்டு பறவைகள், காட்டு பருந்துகள், காட்டு புறாக்கள் சவுண்டு விடுது. சாமியே சரணமையப்பா. இப்பொழுது காளைக்கட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காளைக்கட்டிக்கு உண்டான பாதையை ஸ்டார்ட் பண்ணுறோம். காளைக்கட்டி வந்துட்டோம். காளைக்கட்டி வரல சாமி, வந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இதான் வந்து காளைக்கட்டிக்கு போக வேண்டிய பாதை சாமி. வனப்பகுதின்னு பாருங்க, காடு தான், செம்ம காடு, எங்கெல்லாம் சைடும் காடு சாமி, சுற்றி காடு சாமி, சுற்றி காடு சாமி.
சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. பாருங்க சாமி. சாமி சரணம் ஐயப்பா சரணம். சாமியே சரணமையப்பா. சாமி சாமி தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க சாமி. பெரிய பெரிய நம்ம என்ன வருஷ கணக்கு வர வர இந்த தேக்கு மரத்தெல்லாம் பெருசாக பார்ப்போம். நாங்கள் போன வருஷமும் இந்த தேக்கு மரம் கொஞ்சம் சின்ன மச்சு இப்போ பெருசாகிடுச்சு. பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த வயரை தொடப்போகுது. சாமி சொன்னோம் அடர்ந்த வனப்பகுதி சாமி. பயங்கர குழி. நைட்டு வந்து ரொம்ப சிரமம்தான். யானை பண்ண மாட்டோம் நிறையா இருக்கும் சாமி. காலை கட்டு நிலையம். நல்ல வெயில் சாமி. வெயில் மண்டைக்கு மேலே அடிக்குது சாமி. சரியான வெயில். நல்லா அடர்ந்த காடு. இந்த இடம் எவ்வளோ தூய்மையாக பொல்யூஷனும் இல்லாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்பா ஐயப்பனின் மகிமை. இதுதான் சாமி தலைப்பரமலை. தலைப்பரமலை. தலப்பரமலை. கீழே நீ மேலே எடுத்துட்டு வா. தலப்பரமலை டெம்பிள். வாங்க சாமி விட்டு போயிடுவான். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. விநாயகர் டெம்பிள். சாமியே சரணமையப்பா. 4 லட்சம் வேஸ்ட்னு சொல்லலை. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவபார்வதி டெம்பிள் காளைக்கட்டி டெம்பிளை வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே தான் வந்து சிவன் வந்து அவரோட வாகனமான காளையை கட்டி ஐயப்பனுக்கு வந்து அந்த மகிஷாசுர மர்த்தினியை வதம் பண்ணதுக்கு உதவி செஞ்சதாக சொல்லப்படுறது வரலாறு. காளைக்கட்டியை ரீச் பண்ணிட்டோம். இப்போ மணி அரௌண்ட் 12:15 30ஆம் சாமி சரணம். இது வந்து சிவன் கோயில். இங்கே சிவன் காட்சியளிப்பார். சிவபார்வதி சிவனும் பார்வதியும் இருப்பாங்க. இப்போ கோயில் வந்து 12:15 நடை சாத்தியிருக்காங்க. திரும்ப சாயங்காலம் 4 மணிக்கு திறப்பாங்க. அதனால் சும்மா நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி பெருவழி பாதையில் ஐயனை காண அப்படியே நடக்கிறோம் சாமி. சாமி சரணம். தொடர்ந்து காளைக்கட்டியில் தாண்டி ஒரு 500 மீட்டரில் அழுதா நதி வந்துடும். அழுத கடவு. இதுதான் வந்து காளைக்கட்டி அழுத கடவு பெரும்பாதை போகிற ட்ரெடிஷ்னல் பாத்துன்னு சொல்லக்கூடியது. ஆமாம், ஒரு வழியாக ஃபைனலாக வந்து அழுதா நதி வந்துட்டோம். இப்போ அழுதா நதியில் குளிச்சுட்டு ஃபர்தராக வந்து நடைப்பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேயுமே வந்து விரி கடைகள், தேநீர், டீ, காஃபி, பூஸ்ட்டு எல்லாமே இருக்குது. கடைகள் இருக்குது. செப்பல்லாம் இருக்குது. இந்த மோஸ்ட்லி கேரளாக்காரங்க செப்பல் போடுறாங்க. அது மாதிரி பூஸ்ட், கடுங்காப்பி எல்லாமே இருக்குது சாமி. விரி ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சாமி சரணம். இப்போ நம்ம வந்து அப்படியே போயிட்டு குருசாமிகிட்ட இருமுடிலாம் கட்டி வச்சுட்டு அதுதான் இதில் குளிச்சுட்டு அப்படியே ஃபர்தராக நடைப்பயணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதான். நாங்கள் அழுதால குளிச்சுட்டு இப்போ அழுதாலேருந்து கிளம்புறோம். அடுத்து அழுதமலை ஏற்றம் போயிட்டு அப்படியே வந்து பெரிய பாதையை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதாங்க அழுதா நதி பிரிட்ஜு. இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அழுதா ஏற்றத்தில் ஏற வேண்டியதான். இது கொஞ்சம் அழுதா நதி தாண்டிட்டு இருக்கோம். நான் இப்போ தான் குளிச்சுட்டு துணியெலாம் மாற்றிட்டு நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டுருக்கேன். அழுதா நதி. அழுதா நதி. சாமியே சரணமையப்பா. அழுதா நதி. அழுத நீரை தாண்டோம். இந்த அழுத ஏற்றம் கொஞ்சம் கடினமான பாதை தான் சாமி. காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
விரி ஃபெசிலிட்டி. சரணமையப்பா 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 ஏய் சரணமையப்பா 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 சரணமையப்பா. இப்போ நம்ம கல்லடுங்குன்றில் இருக்கோம். கல்லடுங்குன்றில் முன்னாடி இருக்க ஒரு தாவளத்தில் கொஞ்சம் ஜூஸ் குடித்தோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படியே இந்த கிளம்ப வேண்டி தான். அடுத்து நம்ம போக போகிறது கல்லடுங்குன்று தான். அந்த கல்லடுங்குன்று தான் வந்து இந்த மகிஷேஸ்வர மர்த்தினி புதைச்ச இடம். அதில் வந்து எல்லோரும் அந்த அழுதால இருக்கிற கல்லை போட்டு வணங்கிட்டு போவாங்க. அந்த கல்லை போட்டு அது என்னென்னா அந்த என்ன ஐடியான்னா கல் போட போட நம்மள்ட்ட இருக்க தீயது கெட்டது விலகி அது அப்படியே இருக்கும், நம்மகிட்ட வந்து சேராமல் இருக்குங்கிற ஒரு ஐதீகம் தான். அதனால தான் கல்லடுங்குன்றில் வந்து எல்லோரும் அழுதா நதியில் எடுக்கிற கல்லை வந்து போட்டு வணங்கி செல்கிறாங்க. நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சாமி சரணம். எல்லோரும் கல்லை போட்டு சாமி சுற்று வராங்களே, அதுதான் கல்லடுங்குன்று. அந்த மகிஷாசுர மர்த்தினியை புதைச்ச இடம். அங்கே வந்து கல்லை போட்டு எல்லோரும் வணங்கி வருவாங்க. சாமி சரணம். இது அந்த கல்லடுங்குன்றில் போட்டிருக்க ரூட் மேப் சாமி. கல்லடுங்குன்றில் நம்ம இருக்கோம். அடுத்து வந்து முக்குழி, வெள்ளத்தோடு, புதுச்சேரி தாவளத்தில் தங்கிட்டு அடுத்து வந்து கரிமலை ஏற்றம், அப்புறம் பம்பா. இதான் சாமி ரூட் மேப்பு. அங்கங்கே ரூட் மேப் வச்சுருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாமி சரணம். இப்போ நம்ம நடந்து கல்லடுங்குன்றை தாண்டி உடும்பாறைக்கோட்டை வந்திருக்கோம் சாமி. உடும்பாறைக்கோட்டை. சாமி சரணம். அந்த சின்ன பொண்ணை பாருங்கள் இப்போ என்ன செய்யுதுன்னு டான்ஸ் ஆடுது. 2 பேரும் பிடிச்சின்னு. ஆமாம், அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு போதும் பாப்பா. சாமி சரணம். இதான் உடும்பாறைக்கோட்டை டெம்பிள். இங்கே வந்து வில்லாளி வீரன் மணிகண்டன் காட்சியளிக்கிறாரு. சாமி சரணம். தாண்டி போனால் இஞ்சிப்பாறைக்கோட்டை சாமி. இஞ்சிப்பாறைக்கோட்டைக்கு அப்புறம் முக்குழியில் ஸ்டே பண்ண வேண்டியதான். சாமி சரணம். அழுதா இறக்கம். அழுதா இறக்கம் தானே. அழுதா இறக்கம் சுற்றி காடு தான் சாமி. யானை போகிற இடத்துல நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். சாமி சரணம். இஞ்சிப்பாறைக்கோட்டையை தாண்டி போயிட்டுருக்கோம் சாமி. ஃபுல்லாக காடு தான், காட்டுப்பகுதி. அதாவது சீனித்தாவளம். இப்போ சீனித்தாவளம் தாண்டி முக்குழி சென்று கொண்டிருக்கோம். முக்குழி போயிட்டுருக்கோம். சாமி சரணம். சீனித்தாவளத்தில் வந்து டீ காஃபி பிஸ்கட்லாம் சாப்பிட்டு முக்குழி போயிட்டுருக்கோம் சாமி. சாமியே சரணமைப்பா. சாமியே சரணமை. உங்களோட 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சாமி. சொல்லியிருக்கேன், முதல்ல சொல்லியிருக்கேண்ணே. ஏதாவது அதிசயமாக ஏதாவது நடந்துச்சா? ஒரு வாட்டி கல்லடுங்குன்றில் கல் போடும்போது பக்கத்திலேயே யானை வந்து நின்று கொண்டு இருந்தது. ஐயோ, யானையா? ஆமாம். ஆஹா. கவனிக்கல. இரவு நேரம் என்பதா கவனிக்கல. அதுவும் கருப்பு, நானும் கருப்புங்கிறீங்க. எங்கள் குருசாமி தான் என்ன போடு, இங்கேயே போடு என்று. குருசாமி அப்பையும் டார்ச் லைட் அடிச்சு காட்டியிருக்காரு சாமி. யானைக்காலம் நீங்கள் பார்க்காம. நான் கல்லடுங்குன்று கல் தான் போடுவேண்ணே. அப்புறம் பார்த்தா பொடியா கல் இங்கன்னு அவரே வாங்கி கையிலேருந்து போட்டு எடுத்து போயிட்டாரு. இது தேவையா சாமி? நேரம் யானை போட்டு வச்சு என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தா உருவம் சாணத்தை போட்டு வச்சுட்டு போயிருக்குது. எங்களுக்காக சாமிங்க வருவாங்க, அதனால வந்து
வனதேவ மாதரெல்லாம் சேர்ந்து யானை கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. நாங்களும் ஐயப்பனுடைய அருளால் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம். பக்தர்களே, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சப்போஸ் போகிற வழியில் யானை சாணத்தை பார்த்தீங்கன்னா மிதிங்க. யானை சாணத்தை மிதிச்சா நல்லது. ராசியும் கூட யானை சாணத்தை பார்த்தா மிதிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். சாமி சரணம். முக்குளியை நோக்கி போயிட்டுருக்கோம் சாமி. முக்குளியை நோக்கி போய்ட்டு குருசாமி முன்னாடி போகிறாரு. சாமியே, ஓம் சாமியே, சரணமையப்பா, ஓம் சாமியே, சரணமையப்பா, ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே, சரணமையப்பா, ஓம் முக்குளி தேவனே, சரணமையப்பா, ஓம் கரியிலந்தோடே, சரணமையப்பா, ஓம் கரிமலை ஏற்றமே, சரணமையப்பா, ஓம் கரிமலை இறக்கமே, சரணமையப்பா, ஓம் சுவாமியே, சரணமையப்பா, ஓம் சம்பா வாசனே, சரணமையப்பா, ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே, சரணமையப்பா, ஓம் சபரிப்பிடமே, சரணமையப்பா, ஓம் சரங்குத்தியாலே, சரணமையப்பா, ஓம் சுவாமியே, சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ம் ம் ஞானசாமி சாமி, ஞானசாமி. சாமி, இந்த பெரிய பாதை வழியே பாருங்கள். கல்லும் புல்லும் காலுக்கு மெத்தை, அதுதான் அந்த பாட்டில் எழுதியிருக்காங்க. எவ்வளோ கடினமாக இருக்க பாருங்கள் பாதை. மர வேர்கள், கல், பாறைகள், அடர்ந்த வனப்பகுதி, அடர்ந்த காடு, யானை போகிற பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் சாமி. காடு சாமி, யானை போகிற இடம், யானை நடந்து கிராஸ் பண்ணுற இடம். வழியெல்லாம் தெரியுதாங்களா? யானை போகிற வழி. முக்குளி நோக்கி போயிட்டுருக்கோம். முக்குளி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. முக்குளி போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சாமி. முக்குளி தாவலாம் வந்தாச்சு. முக்குளி இந்த இடத்துல தான் செல்ஃபோன் கிடைக்கும் டவர். இந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபோன் டவர் நிறையா கிடைக்கும் சாமி. அதனால தான் பக்தர்கள் வந்து நிறைய பேர் இங்கே வீட்டுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பேசிக்கலாம் சாமி. டவர் சிக்னல் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அந்த பாருங்க, ஒருத்தர் டவர் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் சாமி. முக்குளி தாவளம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக. நாங்கள் 4:30 மணிக்கு இங்கே ரீச் ஆனோம். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக 4 மணிக்கு வந்துருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம். கேட்டு க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ஸ்பெஷல் என்ட்ரி பாஸ் தராங்க. காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சாமி சரணம். இப்போ கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. கேட் க்ளோஸ்ட். சாமி சரணம், சாமி சரணம். ஸ்பெஷல் என்ட்ரி பாஸ். குருசாமி தான் முதல்ல அடிக்கிறாரு. சாமி சரணம். நம்ம எல்லோரும் முக்குளியில் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் கியூ கட்டி நிற்கிறாங்க ஃபுல்லாக. சாமி சரணம். கேட்டு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நடப்பினத்து வர வேண்டி தான். கேட் பாஸ் வாங்கிட்டு இப்போ பம்பாக்கு வந்து தனி லைனில் அப்படியே பாதிக்கிறதுனால. சாமி சரணம். பேசுங்க. செக் போஸ்ட்டு 7 மணிக்கு திறக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் திறக்கலை. மாலை 4:30 மணிக்கே மூடிட்டு கடைக்காரர்கிட்ட வருமானத்தை 5000 ரூபா ஒரு நாளைக்கு வாங்கிக்கின்னு 4:30 மணிக்கே மூடிடுறாங்க. இது எந்த விதத்தில் நாங்கள் கால் கடுக்கு அழுதாமலை ஏறி கல்யாணங்குண்டெல்லாம் வந்து இருக்கோம். ஆனால் இவங்க 4:30 மணிக்கு கடைக்காரங்களுக்கு ஒத்துழைப்புக்காக இந்த போலீஸ்காரங்க இது போல் பண்ணுறாங்க. இது வந்து கேரளா அரசுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். கேரளா அரசு இதுக்கு ஒரு நியாயமான ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ மணி 7 ஆகுது, இன்னும் திறக்கலை. அந்த கடைக்காரங்களுக்கு வியாபாரம் ஆகின்ற ஒரே நோக்கத்தில் கேரளா போலீஸ் இது போல் பண்ணுது. இது வந்து ஃபாரஸ்ட்டும் உடந்த முழுக்க 99% ஃபாரஸ்ட்டு. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாசு இன்னும் கொடுக்கல. வயதானவங்க, குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, வயசானவங்க எல்லோரும் உட்காந்துருக்கோம். காலையில் 5:30 மணிலேருந்து உட்காந்துருக்கோம். இது வரலையும் வந்து அந்த இது வந்து ஓப்பன் பண்ணல. மாலை 4:30 மணிக்கு வந்தோம். ஆனால் 5 மணிக்கு ஓப்பன் பண்ண மூடிய வேண்டியதை 4:30 மணிக்கு மூடிட்டாங்க. கடைக்காரங்கிட்ட ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாங்குறாங்க. இதை வந்து கேரளா அரசு தடுத்து நிறுத்த வேண்டும்.
தாழ்மையான வேண்டுகோள். சாமியே சரணமையப்பா. முக்குளியில் கேட் பாஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இருந்த வனப்பகுதி காடு, ஃபுல் காடு. ஏழு மணிக்கு கரெக்டாக திறந்தாங்க. முக்குளியில் பாஸ் வாங்கிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் புதுச்சேரி தவளம், அதுக்கப்புறம் சரியான வட்டம், பெரியான வட்டம், பம்பா. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா. ஃப்ரெஷ்ஷாக போட்டு போயிருக்குது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்கு. யானை சரணம், சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா. நான் தான் முதல்ல போயிட்டுருக்கேன். சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா. பாருங்க, பெரிய வட்டை, பெரிய வட்டை. புதுச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம். புதுச்சேரி தவளத்தை தாண்டியாச்சு. புதுச்சேரியில் ஒரு சீல் வைக்கணும். அதுக்கப்புறம் கரிமலை ஏற்ற வரும். கரிமலை இலக்கம் சிறியானட்டம், பெரியானட்டம். சிறியானட்டத்தில் ஒரு சீல் வைக்கணும். அடுத்து பம்பா. 12:30 மணி 1 மணிக்கு பம்பா போயிடலாம். பாப்பா நான் சொல்கிறேன். இப்போ மணி 7:30 சாமி சரணம். உச்சி வெயில் சாமி, காலை வெயில். இப்போ நான் புதுச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம். 2வது சீல் வாங்கணும். சரணம். அடர்ந்த வனப்பகுதி பாருங்கள், ஃபுல்லாக காடு. டீப் ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட். சுற்றி காடு தான். டீப் ஃபாரஸ்ட் சாமி. டீப் ஃபாரஸ்ட். சாமி சரணம். நான் புதுச்சேரியில் செக் போஸ்ட்டில் சீல் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப போடுறேன். சாமி எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், 2ஆக உடஞ்சி கிடக்கு. பெரிய மரம், ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அது தூக்க முடியலன்னா அப்படியே 2ஆக வெட்டி போட்டாங்க. சாமி சரணம். பெரிய மரம் சாமி, அப்பா எவ்வளோ பெருசு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. புதுச்சேரிங்க சொல்ல, புதுச்சேரியில் 2வது என்ட்ரி, 2வது சீல் வைக்கணும். சாமியே சரணமையப்பா. உடந்த காட்டுப்பகுதியில் இருக்கோம் சாமி. புதுச்சேரி தவளம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். புதுச்சேரியில் வந்து ஒரு செக் பாயிண்ட், செகண்ட் என்ட்ரி, சீல் வச்சுட்டு அடுத்து கரிமலை தான். என்ன திரும்ப அதே சொல்லணும்னு நினைக்காதீங்க சாமி. சாமி சரணம். புதுச்சேரி தவளம் வந்துட்டோம் சாமி. புதுச்சேரி தவளம் வந்துட்டோம். சாமியே சரணம். இங்கே ஒரு என்ட்ரி போடணும். இப்போ பாருங்கள், க்ளோசிங் டைம் போட்டிருக்காங்க. புதுச்சேரியில் வந்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கரிமலை 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாமி சரணம். புதுச்சேரி தவளம்
வந்தாச்சு. பூரி போடுறாரு ஃப்ரெஷ்ஷாக. சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். பூரி சாமியே சனம். புதுச்சேரி தவளை வந்துட்டோம். என்ட்ரி போடணும். நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். க்யூவில் நிற்கிறேன் சாமி. முதல்ல வந்து முக்குழி, செகண்டு புதுச்சேரி, தேர்டு வந்து சிரியான வட்டம் எக்ஸிட்டு, அதுக்கப்புறம் பம்பா. இப்போ புதுச்சேரி தவளை தானதுக்கப்புறம் கரிமலை ஏற்றேன் சாமி. சாமி சரணம். சாமி சரணம். செகண்ட் என்ட்ரி போட்டாச்சு. சாமி சரணம். இப்போ என்ட்ரி போட்டாச்சு புதுச்சேரி தளத்தில். அடுத்து கரிமலை ஏற்றம். கரிமலை ஏற்றத்தை காட்டுறேன் பாருங்கள். சாமி சரணம். கரிமலை ஏற்றம் ஸ்டார்டிங். கரிமலை ஏற்றம் கரிமலை. ஆற்றுல குளிக்கிறாங்க புதுச்சேரி ஆற்றுல. சொல்லலாம். எப்படி இருக்கு பாருங்க சாமி பாதை. மிகவும் கடினமாக உள்ளது. சாமி பார்த்து 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 பார்த்து. இரு சாமி இரு சாமி இரு சாமி. இங்கே டாய்லெட் வசதியாக இருக்குது. போய்க்கிறவங்க போய்க்கலாம். சாமி சரணம். சாமி சரணம். பூசேரி தளத்தில் செகண்ட் சீல் போட்டாச்சு. கரிமலை ஏற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். சாமி சரணம். பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரிமலை ஐயன் காப்பாற்றுவார். ஐயன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறோங்கிற நம்பிக்கையில் நாங்கள் ஏறுறோம் இப்போ கரிமலை. சாமி சரணம். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி நல்லபடியாக தரிசனம் பார்க்க வச்சுருவோம். நம்மளை சாமி கூட்டிகிட்டு போயிடுவார். சாமி சரணம். காட்டார சாமி கடந்து போகிறோம் சாமி. சாமி சரணம். தொடர்ந்து நம்ம காட்டுப்பாதையில் போயிட்டுருக்கோம். பம்பாக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது சாமி. சாமி சரணம். சாமி சரணம். தொடர்ந்து பம்பாக்கு போயிட்டுருக்கோம். பம்பாக்கு இங்கேருந்து 8 கிலோமீட்ரு. கரிமலை ஏற்றதுக்கப்புறம் கரிமலை இறக்கம். அதுக்கப்புறம் சிறியான நட்டம் பெரிய நட்டம். அதுக்கப்புறம் பம்பா. பம்பாக்கு 1 மணிக்கு போகலான்னு நினச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவன் விட்டு வழி. சாமி சரணம். சாமி கரிமலை ஏற்றம். கரிமலை ஸ்டார்டிங்கில் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பாதை கொஞ்சம் கடினமான பாதை. மிகவும் கடினமான பாதை. எனக்கு பாருங்கள் எவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு. இந்த பாதை ஃபுல்லாகவே ஏற்றாமல் தான் இருக்கும். ஒரு 4-4.5 கிலோமீட்டர் இப்படி தான் போய் ஆகணும். கல், மரம், வேறு, பாறைகள், மேடான இடமான இருக்கும். இப்போ நம்ம கரிமலை 3வது ஏற்றத்தில் இருக்கோம். கரிமலை 3வது ஏற்றத்தில் இருக்கோம் சாமி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்து அதுக்கப்புறம் கரிமலை இறக்கம் வரும். கரிமலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, அதை காட்டுறேன். சாமி சரணம். இதுக்கு ரொம்ப கஷ்டம் சாமி இந்த பாதை. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ தான் ஒரு ஏற்றம் ஏறி முடித்தோம். ஏற்றம் நான் வரும்போது காட்டுறேன் சாமி. கரிமலை உச்சி ஸ்டார்டிங் சாமி. கரிமலை உச்சி ஸ்டார்டிங். ஏறமுள்ள பயங்கரமாக இழைக்குது. சாமி சரணம். ரொம்ப ஏற்றமாக இருக்குது கரிமலை. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம். அதுக்கேற்றாப்ப கரெக்டாக இருக்குது சாமி. சாமி சரணம். அதை பாருங்கள், ஏற்றம் வேர்கள்லாம் இருக்குது.
நல்லாயிருக்கும். இந்த ஏற்றம் தான் கொஞ்சம் கட்டினா சாமி. நல்லா பண்ணலாம் சாமி. கனிமலை ஏற்றம் சாமி. ஏறி போயிட்டே இருக்கு சாமி. சாமி கரிமலை 2வது ஏற்றத்தை ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அடுத்து இறக்கம் வந்துடும். சாமி சரணம், சாமி சரணம். கரிமலா, மஞ்சள் பொடி, கோட்டா, நாயகி அம்மன் கோவில், வனதுர்கா தேவதை கோவில் இருக்குது. வனதுர்கை கோயில். சாமி சரணம், வனதுர்கை கோயில். சாமி சரணம், சாமி சரணம். இருக்கும் சாமி சரணம். இதான் சாமி கரிமலை இறக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மிகவும் கடுமையான பாதை. இது ஃபுல்லாக பள்ளமாக தான் இருக்கும். இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏற்றம் எதுவும் இருக்காது. இதில் கல்லும் புல்லும் காலுக்கு மெத்தை மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கும் சாமி. இந்த பாதை ரொம்ப கஷ்டம், பள்ளமாக இருக்கும் சாமி. இதில் இறங்கி போகணும் பார்த்து. வெறும் பாறைகள், கற்கள், மரத்தோட வேர்கள் தான் இருக்கும் அதிகமாக. கொஞ்சம் கவனமாக பார்த்து இறங்கி போங்க எல்லோரும். சாமியே சரணம் ஐயப்பா. அந்த ஐயப்பன் நம்ம கூட இருப்பார். சாமி சரணம், சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நல்லா அந்த காட்டு பார்த்து நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது சாமி. ஒரு ஆள் சேர்ந்துலாம் கட்டி பிடிக்க முடியாத மரத்தை. எப்படியும் 20 வருஷம் 30 வருஷம் பழமையான மரங்கள் பாருங்கள். ஒன்று ஒன்று எவ்வளோ பெரிய ஒரு சைஸாக இருக்குன்னு. மிகவும் பழமையான மரங்கள் சாமி. இந்த காட்டு பாதையில் போயிட்டுருக்கோம். சாமியே சரணம் ஐயப்பா. கரிமலை உச்சியில் இருக்கா சாமி. பயங்கர டஃப்பாக இருக்குது சாமி. கஷ்டமாக இருக்குது. சுவாமியே சரணமைப்பா. பயங்கர டஃப்பாக இருக்குது சாமி. சுவாமி சரணம். பாபா பாபா. கரிமலா உச்சி. ஆமாம் சாமி. கரிமலை உச்சியில் இருக்கோம். பம்பாக்குன்னா 4.5 கிலோமீட்டர். சாமி சரணம். கரிமலை உச்சிக்கு வந்தாச்சு சாமி. காஞ்சி காவஞ்சி கோயில் இங்கே இருக்கு. அந்த கோயில் கருப்பசாமி இருக்காரு. கரிமலை இறக்கம் வந்துட்டோம் சாமி. கரிமலை இறக்கம் வந்துட்டோம், காட்டுறேன். பூரா இறக்கம் தான் சாமி. 3 கிலோமீட்டர் இறக்கம் தான். சாமியே சரணமைப்பா. சாமி சரணம். ஃபுல்லாக இறக்கம் தான் சாமி. ஃபுல்லாக இறக்கம் தான். போயிட்டே இருக்குது. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். இறக்கம் தான் சாமி. கல்கள், தூண்கள், பாறைகள், மரங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இன்னும் 20-30 வருஷம் மரமாக இருக்கும் சாமி. மரத்தில் வேர்கள், சாமி பாதம். சாமி சாமி 3 கிலோமீட்டர் இறக்கம் தான் சாமி. இறக்கத்திலே போயிட்டே இருக்க வேண்டியதான். சாமி சரணம். குடுக்குடுன்னு ஓடுறேன், நடக்கலை. ஓடி விட்டு எடுக்கிறேன் சாமி. தள்ளுது அப்படியே, நடக்க முடியல என்னால். சாமி சரணம். ஓடுறேன் சாமி, நடக்கலை சாமி. ஓடுறேன் அப்படியே. சாமி சரணம். இறக்கம் 1/2 கிலோமீட்டர் வந்துச்சு. 2.5 கிலோமீட்டர் இருக்குது.
சாமி சரணம். ஓடுறேன் சாமி, நடக்கலை. கடைக்கு தேவையான பழங்கள்லாம் இப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்க. மலைப்பாதையில் வண்டி இதெல்லாம் போக்குவரத்து இல்லாதனால இப்படி தான் கடையில் மாற்றிட்டு போகிறாங்க. லேசாக தூரல் போடுது சாமி. அதை எப்படி இருப்பாங்க. லேசாக தூரல் போடுது சாமி. காட்டுப்பகுதி போடுங்க சாமி. நானே விரியில் வந்துட்டேன், விரியில் நிற்கிறேன். ஃபுல்லாக வழுக்குது சாமி, ஃபுல்லாக வழுக்குது சாமி. ஏய் சாமி, ஏன் சாமி மழை பெஞ்சு பாருங்க சாமி எப்படி இருக்குன்னு. வழுக்குது சாமி, நடக்க முடியல. சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. தர பாருங்க எப்படி இருக்குன்னு, வழுக்குது. மெதுவாக தான் இருக்கணும், பொறுமையாக. வழுக்குது சாமி. முன்னாடி அந்த பாதை இருந்துச்சு, இப்போ வந்து இது புதுசாக இது போட்டு மாற்றிருக்காங்க. சாமி சரணம். இறக்கத்தில் சாமி. கரிமலை இறக்கம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சாமி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் சரியான விட்டோம், பிரியாணி விட்டோம். அவ்வளோதான் சாமி. சாமி சரணம். வெரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது சாமி. ரெஸ்ட் எடுக்க வேண்டியவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாமி சரணம். இது ஒரு தவளை வந்துட்டு அந்த பசங்க அதை பார்த்து பயந்து விளாண்டு நிற்கணும். சாமி சரணம். பம்பா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சாமி. பெரியான இடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பம்பா இன்னும் 2 கிலோமீட்டர். சாமி சரணம். அங்கங்கே வேஸ்ட் பின்லாம் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு கூட. இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக தான் சாமி இருக்கும். கரிமலை இறக்கம் முடிஞ்சிருச்சு. சாமி சார் பக்கத்தில் யானை அதிகமாக வரும். அதான் கேரளா ஃபாரஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. யானைகள் நடமாடும் பகுதி. சாமி சார் ஏற்றத்துலேயும் வராது, இறக்கத்துலையும் வராது. சமாதானம் இருந்தால் வரும். லைட் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. 4 மணி 5 மணி மேலே இருட்டானா லைட் போட்டிருக்காங்க. சாமி சரணம். அயனைக்கான 5ஆம் ஆண்டு பெரிய பதையில். சாமியே சரணம் ஐயப்பா. பாருங்கள் பின்னாடி லைட்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. 4 மணி 5 மணிக்கு மேலே வெளிச்சத்துக்காண்டி லைட் வச்சுருக்காங்க. சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. 2 சைடும் காடு தான் சாமி. அடர்ந்த வனப்பகுதி. சாமியே சரணம் ஐயப்பா. இது பம்பாலேருந்து வர்ற ஆறு சாமி. அங்கே போலீஸ் வந்து ஏதோ பராமரிப்பு பண்ணி மரத்தை கிளைகள்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. சாமி சரணம். நம்ம வழியானை வட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பம்பா 1/2 கிலோமீட்டர், சாரி 1.5 கிலோமீட்டர். சாமி சரணமையப்பா. வழியானை வட்டம் தவளம் வந்துட்டோம். வழியானை வட்டம் தவளம் வந்துட்டோம் சாமி. பம்பாவுக்கு 1.5 கிலோமீட்டர் இங்கேருந்து. இதுக்கப்புறம் பெரியான வட்டம் வரும், சிறியான வட்டம், அவ்வளோதான் சாமி. அதுக்கப்புறம் பம்பா. சாமி சரணம். இப்போ மணி 1:26, 30ஆம் தேதி. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் பம்பா போயிடலாம் சாமி. சுவாமியே சரணமையப்பா.
விரி டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது, இடங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். விரி சாமி களைப்பாடுறது, ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சுவாமியே சரணம், சுவாமி சரணம். பாத்ரூம் டாய்லெட் அந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். சாமி சரணம், சாமி சரணமேப்பா. இப்போ சிறியன வட்டத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் பம்பா. சாமி சரணம், 1 கிலோமீட்டர் பம்பா. சாமி சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. இப்போ சிறியான வட்டத்தை வளர்ந்துட்டோம். இங்கே தான் வந்து 3rd என்ட்ரி பாயிண்ட்டு அந்த பாஸில். சுவாமியே சரணமையப்பா. சாமி சரணம். 3வது பாயிண்ட்டு சிறியான வட்டம். அங்கேயும் இது வாங்கியாச்சு சாமி. அங்கேயும் வாங்கியாச்சு சீலு, லாஸ்ட் சீலு. இனிமேல் பம்பா தான். பம்பா ஒரு 500 மீட்ரு, அவ்வளோதான். பம்பாவில் போய் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி அமாவாசைனால நான் எதுவும் சாப்பிடல, வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன். தரிசனம் பண்ணிட்டு தான் சாயங்காலம் தான் போய் சாப்பிட்ணும் சாமி. ரூம் போட்டிருக்கேன், ஹோட்டலு. ஆமாம், அங்கே போய் சாப்பிட்றோம் சாமி. சாமி சரணம், சாமி சரணம். ஆல்மோஸ்ட் பம்பா வந்துட்டோம் சாமி, பம்பைக்கு வந்துட்டோம். சாமி சரணம், சரணம் சாமி. ஃபைனலாக பம்பை ரீச் ஆகிட்டோம். மணி 2:30. கொஞ்சம் மழை பெஞ்சனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாமி, வலிக்கிருச்சு பாதையெல்லாம். அதனால் ஒரு விரியில் கொஞ்ச நேரம் மழை விடக்கூடிய உட்காந்துருந்தோம். அதனால் அதுக்கப்புறம் தர ஃபுல்லாக ஈரம் வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துருந்தோம் சாமி. சாமி சரணம். பம்பா வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே முடிய கீழே வச்சுட்டு குளிச்சுட்டு டோக்கன் 3 இடத்துலையுமே சீல் வாங்கியாச்சு சாமி. அவ்வளோதான், அப்படியே இது பண்ண வேண்டியதான். சாமி சரணம். பம்பா 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 வந்துட்டோம். பம்பா நதி பார்த்துட்டோம். பம்பைக்கு வந்துட்டோம் சாமி. பக்தர்கள்லாம் குளிச்சுட்ருக்காங்க. பம்பை வந்தாச்சு. பம்பை பம்பை. சுவாமியே சரணமேப்பா. வந்தாச்சு சாமி. சுவாமி சரணம். இந்த அப்படியே குளிச்சுட்டு நாங்கள் வந்து பெரிய பாதை தண்ணி லைன் சாமி சரணம். சாமி நாங்கள் இப்போ ஃபைனலாக 18ஆம் படிக்கிட்டே வந்துவிட்டோம். ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபோனில் பேட்ரி சார்ஜ் இல்லாதனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. அது இல்லாமல் கொஞ்சம் கை காலெலாம் வலி டயர்டாக இருந்துச்சு, கோச்சிக்காதீங்க சாமி. ஃபைனலாக 18ஆம் படிக்கிட்டே வந்துவிட்டோம். க்யூவில் நிற்கிறோம். சாமி தரிசனம் நல்லபடியாக சுவாமி சரணம். சாமி தரிசனம் பண்ணியாச்சு. 18ஆம் படி ஏறி 2 படியும் தொட்டு கும்பிட்டு ஐயப்பன் தரிசனம் பண்ணியாச்சு. சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. நைட் அந்த கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் சாமி. அதில் எடுத்த வீடியோ. கொஞ்சம் க்ரௌடு போன வருஷத்தோட கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நெய்யபிஷேகம் பண்ணிட்டோம் ஐயப்பா. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்புறதுக்காக பம்பையை சென்று அங்கிருந்து நாங்கள் பழனி மலைக்கு சென்று முருகனை தரிசித்து பின்பு வீட்டுக்கு திரும்புவோம். ஆமாம், சாமி சரணம். இதோட நாங்கள் வந்து சபரிமலை தரிசனம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலை தரிசனம் மீண்டும் சந்திப்போம். முடிச்சுக்கிறோம். அடுத்த ஆண்டு நாங்கள் மீண்டும் வருவோம். ஆமாம், சாமி சரணம். சாமி சரணம். அப்படியே ஒரு போட்டோ. ரிட்டன் இறங்கிட்டுருக்கோம் சாமி. 31 டிசம்பர் 31 காலையில் 5 மணி கழுதப்பாதையில் இறங்கிட்டுருக்கோம். எங்கள் கூட வந்த சாமியை வந்து கொஞ்சம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நாங்கள் அவளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு இறக்கத்தில். சுவாமி சரணம். இந்த வருஷம் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 மாதத்தில் மறுபடிக்கும் ஐயனுக்கு மாலை போட்டு அடுத்த வருட
சபரிமலை தரிசனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக சாமி நம்மளை வழி விடுவார் நம்புகிறோம். எந்த தடைகள் தடங்கள் இன்றி. சுவாமியே சரணமையப்பா. டோலி சாமி டோலி. நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்க தான் டோலியில் போகிறாங்க. 8500 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து தேனி, கும்பலி, கம்பம் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க தான் முகவாசி வேலை பார்க்குறாங்க. சாமி சரணம். அவங்க உடம்புக்கெலாம் பாருங்க, நம்ம இறங்குறதே கஷ்டம். இவங்க எவ்வளோ பெரிய வெயிட்டு தூக்கிட்டு ஏறுறாங்க. ரொம்ப சிரமம்தான். ஏதோ ஆண்டவன் அவங்களுக்கு கை கொடுப்பார். சாமி சரணம். தர்சனத்திற்கு வந்த சுவாமிகளுடைய கனிவான கவனத்திற்கு பம்பா வந்துட்டோம் சாமி. 3 பேர்களுடைய ஆதார் கார்டு அடங்கிய ஒரு பேக் ஒன்று பம்பா விர்ச்சுவல் கியூ வெரிஃபிகேஷன் கவுண்டருக்கு அடுத்துள்ள வனிதா செல்லில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும் சாமி. உரிய அடையாளங்களை சொல்லி அங்கு சென்று பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம். பம்பாலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சாமி. உங்களுடைய பம்பாலேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ. சபரிமலை இந்த வருஷம் தரிசனம் இத்துடன் முடிவடைகிறது. சாமி சரணம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம்.